தெய்வங்களான புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருதிரு தெய்வங்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அணைக்கிணங்க இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சென்னை புறநகர மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் KPK அவர்களையும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நம்முடைய சென்னை புறநகர மாவட்ட கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பொறுப்பாளர் அண்ணன் கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் நித்யானந்தம் அண்ணா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் 190வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் சிவபிரகாசம் அண்ணா அவர்களையும் மற்றும் 190வது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் அண்ணன் மாறன் அவர்களையும் மற்றும் நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், பிராணி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், உங்கள் மகளிர் அணியினர் மற்றும் சகோதரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இதை தெய்வம் புரட்சி தலைவர், இதை தெய்வ புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை பகுதி 190 கிழக்கு 190 மேற்கு வட்ட கழகத்தின் சார்பாக இந்த பாக முகவர்கள் பாகத்தில் இருக்கும் 9 பேர் வாட்ஸ்அப் குரூப் அமைப்பதற்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சோழைகந்தூர் உட்பட்ட பள்ளிக்கரணை பகுதியின் செயலாளர் JL லட்சுமி, 191 மாமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் 190வது மாமன்ற உறுப்பினரும் 190 மேற்கு வட்ட கழக செயலாளர் அருமை தம்பி P. சிவபிரகாசம் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் 190வது கிழக்கு வட்ட கழக செயலாளர் மாறன் என்கின்ற சுரேஷ்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கழக பொதுச் செயலாளர் வாட்ஸ்அப் குரூப் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த நோக்கத்தோடு இன்னைக்கு நமது சென்னை புறநகர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக நியமித்திருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப மண்டல தலைவராக இருக்கும் சென்னை மாநகராட்சி 7வது மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களும் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் தகவல் தொழில்நுட்ப நம்ம சென்னை புறநகர் மாவட்ட பொறுப்பாளர் நித்யானந்தம் அவர்களும் அவருடன் இணைந்து இன்றைக்கு வருகை தந்திருக்கும் மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் கிருபாகரன் அவர்களும் அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் அருமை தம்பி சுஜித்குமார் அவர்களும் அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் கோயிலம்பாக்கம் RP முருகன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க மாவட்ட கழக நிர்வாகிகளும் பகுதி கழக நிர்வாகிகளும் 190வது வட்டக்கழக நிர்வாகிகளும் 190 மேற்கு வட்டக்கழக நிர்வாகிகளும் மகளிர்களும் பாக முகவர்களும் பாக கழக செயலாளர்களும் தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்னை புறநகர் மாவட்டத்தில் இருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 653 பூத்துகளிலும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ண வேண்டும் என்று அண்ணனுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை இந்த சிறப்பாக ஏற்பாடு பண்ணும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு பாகத்துக்கு 9 பேர் 9 பேரும் வாட்ஸ்அப் குரூப்பு ஓபன் பண்ணணும். அந்த பூத்தில் இருக்கிறவங்க 9 பேரும் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணும். அவங்களுடைய உறவினர்கள், அந்த பாகத்தில் இருக்கிற கழக நிர்வாகிகள், அதில் இருக்கிற நம்மளுடைய வாக்காளர்கள், நமக்கு வாக்களிக்கிறவங்களை சேர்த்தா ஒரு 300 பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணும்.
1200 வாக்கு இருக்குதுன்னா நமக்கு ஒரு 700-800 ஓட்டு பதிவாகும். அதில் 300 பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண வேண்டும். இது எதற்காக என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக பொய்யான பிரச்சாரம், பொய்யான வாக்குறுதி, இன்னைக்கு என்னென்ன மக்களுக்கு விரோதமாக செய்தால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். நம்ம எவ்வளோ நோட்டீஸ் போட்டு 1000 லட்சக்கணக்கில் கொடுப்போம், அதை மக்கள் இடத்துல எடுத்து போய் நீங்கள் செல்வது சிரமமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது. அதற்கு எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது. அதனால இது எல்லாமே இன்னைக்கு மீடியா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப், யூடியூப் இது போன்ற நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு மக்கள் இடத்துல சென்றடையுது. அதற்கு ஏற்ப நம்ம அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்டத்துக்கு 3 வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுறதுக்கு ஐடி விங் சார்பாக தகவல் தொகுப்பு நிர்வாகிகளை 3 பேரை போட்டுக்கிறாங்க. அவங்க கூட ஐடி விங் மாநில நிர்வாகிகளும் கூட போட்டுக்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு பகுதி கழக செயலாளர்களும் வட்ட கழக செயலாளரும் முதல்ல என்ன பண்ண வேண்டும்னா, அந்த 9 பேர் பாகத்தில் இருக்கிறவங்கள நிர்வாகிகளை போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் நம்பர் எடுத்தாச்சு, அவங்களுடைய அட்ரஸ் எடுத்தாச்சு, அவங்க வயசு அவங்கள எடுத்து வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஆரம்பிச்சு தான் அவங்களை எல்லாரும் அந்த 9 பேரை சேர்க்கணும். அந்த 9 பேர் சொந்தக்காரங்க, உறவினர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்தீங்கன்னா ஒரு குரூப் 300 சேர்த்துட்டீங்கன்னா அண்ணன் கொடுக்குற தகவலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் அட்மின் ஆகிடுவீங்க. இந்த பாகம் முகவர் ஒருத்தர் அட்மின் 2, ஐடி விங்கில் வந்துருக்காங்க அவங்க 3, வட்டக்கழக செயலாளர் 4, பகுதி கழக செயலாளர் 5, நான் 1 மாவட்ட செயலாளர் 6 பேர் தகவல் கொடுப்போம். நீங்கள் ஆல்ரெடி என்ன நினைப்பீங்கன்னா, நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கிறோன்னு, அதில் என்ன போடுங்கன்னா காலையில் இருந்தால் மார்னிங், நைட் என்ன குட் நைட்டு, மதியானத்தில் எங்கே போய் பார்க்கறதெல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் இது சாத்தியமாகாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து என்ன வரைமுறைக்கு உட்பட்டு எப்படியெல்லாம் தேர்தலில் சந்திக்கணும், அந்த தேர்தலில் எந்த ஒரு பிரச்சனை வராமல் மக்களிடத்துல போய் செல்லணும். அது தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டுதான் இருக்கணும். நம்ம கண்டனப்பட்ட தேர்தலில் அதை முடக்கிறாங்க, அதனால பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்கள அமைச்சிருக்கிறாங்க. அவங்க படித்தவங்க, அதுக்காக ஸ்கில்டு, அவங்க திறமசாலினும் அவங்கள போட்டிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இது எளிதில் மக்களுக்கு போய் சேரும். அதுக்காக தான் இதை பண்ணுது. எந்த நோக்கமும் கிடையாது. இது அடுத்த 2027 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி. அதுக்கு அண்ணன் தலைமையில் வருவதற்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக அவசியம். அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும். யாரும் இதை விட்டுடக்கூடாது. நீங்க சொல்லிட்டு போனது நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 வட்டத்துல இருந்து எல்லாரும் 9 பேரை சேர்க்கணும். 9 10 ஆகணும், 100 ஆகணும், 200 300 ஆகிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. 2-3 நாள்ல கடை சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த 190 வட்டத்தில் எப்படி பிரகாசம் ஜெயிச்ச அதிக வாக்குகளை பெற்றாரோ அதை விட 2 மடங்கு இங்க சட்டமன்ற வேட்பாளர் நிற்கும் போது அதிக வாக்கு கிடைக்கின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்பயுமே எனக்கு இந்த பள்ளிக்கரண் அம்மாவுடைய கோட்டை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சட்டக்கழக செயலாளர், அவருடன் இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர், கூட இருந்து வேலை செய்த அனைவருக்கும் பாராட்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து போடப்பட்டிருக்கும் கார்த்திக் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நம்மளோட பிரச்சார குரூப், நமக்கான வேலைகளை செய்யக்கூடிய குரூப். அப்படி ஒரு பாகத்துக்கு 1000 ஓட்டு இருக்குன்னா நம்ம எத்தனை பேர் சேர்க்கலாம்? சும்மா யாராவது ஒரு உதாரண பாகத்தை சொல்லலாம். எவ்வளவு பேர் சேர்க்க முடியும் இந்த குரூப்ல? ஒரு 500? யாருமே சொல்ல மாட்டேங்க. ஒரு 500 சேர்க்கலாமா? சோ இப்போ ஒரு 500 சேர்த்தா அந்த 500 ஓட்டு அந்த பாகத்தை நமக்கான ஓட்டா மாற்ற முடியுமா? அப்போ இங்க சட்டமன்ற வேட்பாளரை உறுதியா ஜெயிக்க வைக்க முடியுமா இல்லையா? சோ அதுதான் நம்மளோட நோக்கம். 2026ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமைப்பதற்காக இந்த மாதிரி நம்ம ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறோம். சோ அதனால வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணோம். ஸோ முதற்கட்டமா இன்னைக்கு இப்போ இந்த 9 பேரோட ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுல நம்ம கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸை சேர்க்கணும். சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியம் அந்தந்த பாகத்தில் இருக்கவங்கள தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, பாக செயலாளர் அட்மினா இருப்பாரு. அவரு தான் சேர்க்கக்கூடிய இது இருக்கும். வட்டக்கழக செயலாளர் இருப்பாங்க, பகுதி கழக செயலாளர் இருப்பாங்க, அந்த மாவட்ட கழக செயலாளர் இருப்பாரு. அப்புறம் ஐடி விங் நாங்க ஒரு நம்பர் தருவோம். எங்க நம்பரும் அதுல அட்மினா இருக்கும். சரிங்களா? இதுல யாரும் எவ்வளவு பேர் சேர்த்துருக்காங்கன்றது எல்லாருமே அதில் பார்த்துக்கலாம். அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் மொத்தமாக இணைஞ்சு எல்லாரையும் சேர்க்கறதுக்கான வேலையை நம்ம துவங்கணும். 2வது அதுலயே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு வேலை அண்ணன் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, திமுகவை உருட்டுகளோ திருட்டுகளோன்னு அண்ணனோட எழுச்சி பயணத்துல புதுக்கோட்டையில அண்ணன் இதை
பண்ணியிருப்பாரு. ஒரு வீல் மாதிரி வச்சு சுத்திருப்பாங்க. இது என்னன்னா, இந்த திமுக 540 வாக்குறுதி கொடுத்து இந்த விடிய அரசு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா ஏதாச்சும் செஞ்சாங்க? நமக்கு எதுவுமே செய்யல. உதாரணத்துக்கு நீட் ரத்து, எங்களுக்கு ரகசியம் தெரியும் இந்த உதயநிதி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த ரகசியத்தை சொல்லிருக்காரு? நமக்கு சொல்லல. அதே மாதிரி மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துற பண்ணி தரேன்னாங்க. பண்ணாங்களா? இல்ல. 1000 ரூபாய் எல்லாருக்கும் அனைத்து வகையிலும் நாங்க கொடுத்தாங்களா? இல்ல. 100 ரூபாய் கேஸ் மானியம் நாங்க கொடுத்தாங்களா? இல்ல. அப்ப எவ்வளவு மார்க் போடுவீங்க இதுக்கு? 0. அப்ப இது வந்து விடியல் ஆட்சி இல்ல, இது ஃபெயிலியர் ஆட்சி. சரிங்களா? இது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, ஃபெயிலியர் மாடல் ஆட்சி. சோ இத போயிட்டு நம்ம திண்ணை பிரச்சாரமா என்ன செய்ய சொல்லிருக்காரு. இதுல இங்க கீழே கவுண்டர் ஸ்லிப் இருக்கும். அந்த கவுண்டர் ஸ்லிப்ல யாரை பாத்தீங்க, அவங்க நம்பரு, எந்த பாகம், அவங்க பேரு, அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு வரணும். இது மாவட்ட கழக செயலர் மூலியமா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்தந்த பாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து சேர்ந்துடும். இதை போய் நீங்க மார்க் அந்த மக்கள் கிட்ட போய் கேட்டு எவ்வளவு மார்க் போடுறாங்க அவங்களே மார்க் போட சொல்லி அந்த ஸ்லிப்பை நம்ம வாங்கிட்டு வரணும். மூணாவது கட்டம், அந்தந்த பாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன மீட்டிங் அந்தந்த பாகத்தில் போட்டு அந்த அந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல ஃபார்ம் அனுப்பலாம். அது ஒரு மினிட் மாதிரி நீங்க என்ன மீட்டிங் போட்டீங்க எழுதிக்கணும். ஸோ அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த 9 பேர் நம்ம சந்திச்சு அந்த வேலையை நம்ம பண்ணணும். 4வது அதிமுகவின் சாதனை. அதிமுக இப்ப நம்ம வந்து நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அனிதா வச்சு பெரிய பிரச்சாரம் பண்ணி ஏமாத்தினா மக்கள். ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு, 7.5% கொடுத்து இந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால 1000க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு மருத்துவ படிப்புல படிக்கிறதுக்கான வழியை அண்ணன் கொடுத்தாரு. அம்மா இருக்கும்போது அம்மா உணவு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. நீ தங்கம் போய் வாங்க முடியுதா? ஆனா நம்ம அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் பண்ணது? அனைத்து இந்த அண்ணா திராவிட மட்டும்தான் பண்ணிருக்கு. இந்த 50 ஆண்டு காலத்துல இந்த 30 ஆண்டு கால ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட மட்டும் பண்ணிருக்கு. அதனால வளர்ச்சி ஏற்பட்டது மட்டும்தான் தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில எந்த வளர்ச்சியும் ஏற்படுது? இதை போய் நம்ம பிரச்சாரமா செய்ய சொல்லியிருக்காங்க. 4வது இந்த BLA 2 அப்படின்னு அந்தந்த பாகத்தில் இருப்பாங்க. அவங்க வேலை இந்த ஓட்டை சேர்க்கிறது நீக்கிறது. இது ஆன்லைன் மூலமா இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் இருக்கு. அதை நம்ம எப்படி பண்ணணும் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் உங்களோட இணைஞ்சு தொடர்ச்சியா நாங்கள் பணியாற்ற போறோம். ஸோ அதுக்காக தான் அண்ணன் எங்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இப்போ முதற்கட்டமாக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. எல்லாருக்கும் சந்தேகம் தான் இருக்கா? சரி. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலர் லட்சுமி, வட்டக்கழக செயலர் சிவபிரகாசம் அண்ணனுக்கும் ஆரண்ணனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கின்றேன். இங்கே கூடி வந்த அனைத்து தொண்டர்களுக்கும் பாக நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கின்றேன். 2026 நம்ம அஇஅதிமுகவின் ஆட்சி அமைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். அப்பணியோடு கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். ருத்ரா பாக செயலாளர்.